இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ சீக்கிரம் எழுந்து வாண்ண. தினம் தினம் கடவுள் கிட்ட உனக்கும் சேர்த்து தானே வேண்டிக்கிறேன். உன்னை என்னால இப்படி பார்க்க முடியல. முத்தம்மா, அம்மு, நீ போய் ஒளிஞ்சுக்க. மீனாம வர மாதிரி இருக்கு. நீ போய் கபோர்ட்ல ஒளிஞ்சுக்க. முத்தம்மா, இங்கதான் இருக்கீங்களா? இவரை பார்க்க வந்தீங்களா? ஆமாமா. நீங்களும் இவரை உங்க சொந்த பிள்ளை மாதிரி தானே வளர்த்தீங்க. என்கிட்ட உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. உங்க மேல அவருக்கு அவ்வளோ பாசம். ஏங்க, நீங்க சீக்கிரமே இதுல இருந்து மீண்டு வர போறீங்க. இந்த உலகத்துல எந்த மூலையில உங்களுக்கான வைத்தியம் இருந்தாலும் அத்தை அதை செய்வாங்க. இன்னைக்கு உங்களை சுத்தி நிறைய நம்பிக்கையான ஆளுங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் சரியாயிடுவீங்க. அந்த நாளுக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். தமிழ், இன்னும் நீ வீட்டுக்கு போல? கம்பெனியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ராத்திரி பகலா உழைக்கணும்ல. அப்பதானே சிபிக்கு பிடிக்கும். இப்ப என்ன வேணும் உனக்கு? புது இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த நேரத்துலயா? நைட் ஆயிடுச்சு. காலையிலேயே வர சொன்னேன். வேற வேற அப்பாயின்மெண்ட் இருந்ததால வர முடியலையாம். இப்போ உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. டைம் வேற ஆச்சு, என்ன பண்றது? சிபி சொல்லியிருக்கான், நம்ம பார்த்துதான் ஆகணும். ஏன்னா அவங்க எல்லாரும் நாளைக்கு அப்ராட் கிளம்புறாங்க. ஒன்னும் இல்ல, நீ நம்ம கம்பெனியோட அட்மாஸ்பியர் எல்லாம் தெளிவா எடுத்து சொல்லு. ஆபீஸ சுத்தி காட்டினா அவங்க இமிடியேட்டா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன யோசிக்கிற? நானே காட்டிடுவேன். சிபி உன்னை காட்ட சொன்னதுனாலதான் உன்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்புறம் உன்னோட இஷ்டம். சரி. என்ன தமிழ், வீட்டுக்கு போகாம இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க? பிரசன்டேஷன். ஆமால. சாரி தமிழ், நானும் மறந்துட்டேன். அதான் அத்தா சத்தம் போட்டுட்டு போறாரா? நீ என்ன சும்மாவா இருக்க? இந்த கம்பெனிக்காக ராத்திரி பகல்னு எவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஏன் அத்தா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? பரவாயில்ல வெண்பா. சரி, ஆபீஸ்ல எல்லாருமே கிளம்பிட்டாங்க தமிழ். வாட்ச்மேன் மட்டும் தான் இருக்காரு. நீ தனியா இருக்கிறது சரியா படல. நீ கிளம்பு, வீட்டுக்கு போலாம். இல்ல வெண்பா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நான் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன். Are you sure? Sure. Bye. தமிழ், வெண்பா, நீனும் போலையா? நீ வேற ரொம்ப டயர்டா இருக்க. இன்னும் சாப்பிடல வேற. இந்தா ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ணு. அப்புறம் ஃபுட் ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோ. தேங்க்யூ வெண்பா. நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்? ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு. கண்டிப்பா. தேங்க்யூ. ஓ, இவளும் இங்கதான் இருக்காளா? இருக்கட்டும் இருக்கட்டும். இது ஆபீஸ் டோருக்கான ஆக்சஸ் கார்டு. இதை யூஸ் பண்ணிக்கோ.
ம். யாருக்கும் எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது, புரியுதா? சரிங்க மேடம். இந்தா புடி. ம், ஓகே மேடம். தமிழ், இன்னையோட உன் கதை முடிய போகுது. பழி அந்த சம்யுக்தா மேல விழ போகுது. யூஸ்லெஸ் யூஸ்லெஸ். ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யறதில்ல. முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு செய்யறேன்னு ஒத்துக்கணும்? எல்லாம் ஜானு கொடுக்குற இடம். ஏதாவது சொன்னா கோவம் மட்டும் வந்துடும் அவனுக்கு. அண்ணா என்ன விஷயம்? அண்ணா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா சொல்லாம இருக்க முடியல அண்ணா. என்ன வருஷம் நீ சொல்லு. அப்பா, அப்பாக்கு அவருக்கு என்ன? இன்னைக்கு அப்பாக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா. ஏன் என்கிட்ட யாருமே சொல்லல? நீ அப்பா பத்தி பேசினாலே கஷ்டப்படுவல்ல, அதான் ஜனாமா சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நாங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டோம்னா. இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்லண்ணா. தமிழ், ஜனாமா, அம்மா எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரம் கூட இருந்தாங்க. இப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அப்பாவோட கண்டிஷனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. சரி வர்ஷினி, அழாத. அதான் நல்லபடியா திரும்பி வந்துட்டார்ல. டேய், அந்த கேபின் தான்டா. வாங்க. ஏய், யார் நீங்க? ஏய், வெளியே போங்க. செக்யூரிட்டி. டேய், நீ என்ன கத்துனாலும் யாரும் வர மாட்டாங்க. டேய், குரா பொருள. இந்தாரா. வெளியே போங்க. ஏய், ஏய், வெளியே போங்கடா. யாரா நீங்க? வெளியே போங்க. டேய், புடா, புடா, புடிடா, புடிங்க. ஏய், புடிடா. ஏய், நில்லு. ஏய், விடாதீங்கடா அவனை. புடிங்கடா. புடி, 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 புடி. ஏய், ஏய்,